ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஜனவரி 1ஆம் தேதி நாளைய தினம் ஆங்கில புத்தாண்டு, வருஷத்தோட முதல் நாள். இப்போ நாம சொல்லக்கூடிய இந்த 5 மங்கள பொருட்களை நீங்க குளிக்கக்கூடிய தண்ணியில கலந்து குளிக்கிறதால இந்த வருஷம் முழுக்க உங்களுக்கு நல்ல செய்தி தேடி வரும். பணம், பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் முற்றுப்புள்ளி கிடைக்கும். அது என்னென்ன பொருட்கள், அது எப்படி கலந்து குளிக்கணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ குளிக்கக்கூடிய தண்ணீரில் என்னென்ன பொருட்களை கலந்து குளிக்கணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். நம்மளை பொறுத்த வரைக்கும் புத்தாண்டு அப்படின்னாலே அது தமிழ் மாதத்தில் வரக்கூடிய சித்திரை 1ஆம் தேதி அப்படிங்கிறது தான் தெரியும். ஆனால் தமிழ் புத்தாண்டுக்கு கொடுக்குற அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ இல்லையோ, கண்டிப்பான முறையில் ஓரளவுக்காவது ஆங்கில புத்தாண்டுக்கான முக்கியத்துவத்தை நம்ம கொடுக்கணும். நாம இருக்கக்கூடிய விரதங்கள், நம்ம கடைபிடிக்கக்கூடிய திதிகள், நட்சத்திரங்கள், இது எல்லாத்தையும் தமிழ் மாதங்களை கணக்கில் வச்சுக்கிட்டு தான் நம்ம வருஷம் வரக்கூடிய எல்லா விரதங்களையும் விசேஷங்களையும் கடைபிடிக்கிறோம். அப்ப ஆங்கில புத்தாண்டு எதுக்கு தான் பயன்படுது? ஆங்கில மாதம் அப்படின்னாலே உங்க வீட்டில் இருக்கக்கூடிய உங்க கணவரோ, மனைவியோ, இல்லை உங்க குழந்தைகளோ அவங்க பார்க்கக்கூடிய வேலை, அவங்க படிக்கக்கூடிய விஷயங்கள், இது சம்பந்தப்பட்ட எல்லா தொடர்பும் ஆங்கில மாதத்தை அடிப்படையாக கொண்டு தான் வருது. உதாரணத்துக்கு மாதம் மாதம் வாங்கக்கூடிய சம்பளமும் ஆங்கில மாதத்தோட இறுதியிலையோ இல்லை ஆங்கில மாதத்தோட தொடக்கத்திலையோ நம்ம கைக்கு வரும். குழந்தைங்க படிக்கக்கூடிய கல்வி, அதுக்கான தேர்வுகள், இது எல்லாமே ஆங்கில மாதத்துல தான் வரும். இப்படி ஆங்கில மாதத்துக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொன்னாலும் கூட, தெரிந்தோ தெரியாமலோ அந்த ஆங்கில மாதத்தோட நாம நம்மளை சம்மந்தப்படுத்திக்கிறோம். அப்படிப்பட்ட ஆங்கில மாதத்தோட முதல் மாதம், அதுவும் வருஷத்தோட முதல் நாள் இருக்குல்ல, இது ரொம்ப முக்கியம். இதை நம்ம உரிய முறையில வரவேற்கும் போது, தமிழ் புத்தாண்டு அளவுக்கு பெருசா நீங்க வரவேற்பு கொடுக்கல, அதுலயும் தமிழ் புத்தாண்டுக்கு கனி காணுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வை நடத்தி தமிழ் புத்தாண்டா வரவேற்போம். நம்ம அது மாதிரி பண்ணல அப்படின்னாலும் கூட, நம்மளால முடிஞ்ச அளவுக்கு இந்த பிறக்கக்கூடிய புது வருஷத்தை, ஆங்கில புத்தாண்ட ரொம்ப இனிமையா வரவேற்கலாம். ஒரு வருஷமும் இந்த ஆங்கில புத்தாண்டு எந்த கிழமையில, எந்த நேரத்துல, எந்த திதியில வருது அப்படிங்கிறத பொறுத்து அந்த வருஷத்துக்கான பலன்கள் மாறுபடுமாம். உதாரணத்துக்கு இந்த வருஷம் 2026 புத்தாண்டு பிறக்கக்கூடிய அந்த நாள் குருவாரம், வியாழக்கிழமையில வந்திருக்கு. அதை விட முக்கியமானது, சிவபெருமானுக்கு ரொம்ப உகந்த பிரதோஷ வேலை இருக்கக்கூடிய நாள்ல தான் நமக்கு இந்த வருஷம் புத்தாண்டு பிறந்திருக்கு. ஒரே நாள்ல சிவபெருமானோட அருளையும் குரு பகவானோட அருளையும் சேர்ந்து பெறுவதற்கான நாளா இதை நாம பயன்படுத்திக்கலாம். அப்பேற்பட்ட அற்புதமான இந்த நாள்ல நாம தூங்கி எழுந்ததுக்கு பிறகு செய்யக்கூடிய எந்த ஒரு பரிகாரமும், எந்த விதமான தாந்திரிக முறைகளும் நமக்கு எக்கச்சக்கமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். உதாரணத்துக்கு ஆங்கில வருஷத்தோட முதல் நாள், ஆங்கில புத்தாண்டு முதல் நாள் அன்னைக்கு நாம தூங்கி எழுந்ததுக்கு பிறகு செய்யக்கூடிய முதல் வேலை என்ன? குளிக்கிறது. அப்படி குளிக்கக்கூடிய விஷயத்துல இருந்தே நாம தெய்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்களையும், இல்ல நமக்கு அதிர்ஷ்டத்தையும் மங்களத்தையும் உண்டாக்கக்கூடிய விஷயங்களை கலந்து நம்ம குளிக்கும் போது எக்கச்சக்கமான மாற்றங்கள் ஏற்படுறது மட்டும் இல்லாம, பிறக்கக்கூடிய இந்த ஆங்கில புத்தாண்டு புது வருடம் நமக்கு பல மாற்றங்களை ஏற்படுத்தி கெடுதல்களை விலக்கி நல்லதை மட்டுமே வாரி வழங்கும். இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த 5 பொருட்களும் மங்களங்கள் நிறைந்த பொருட்கள். இந்த ஒரு பொருளுக்கும் ஒரு மகிமை இருக்கு. இந்த 5 பொருட்களை நீங்க தனித்தனியா கலந்து, இப்போ உதாரணத்துக்கு குடும்பத்துல 5-6 நபர்கள் இருக்கீங்கன்னா, அந்த 5-6 நபர்களும் குளிக்க போறதுக்கு முன்னாடி இந்த 5 பொருட்களையும் தனித்தனியாக கலந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு பிறகு குளித்தாலும் சரி, இல்ல தனித்தனியா கலக்கிறதுக்கு நேரமும் விருப்பமும் இல்லைங்கிறவங்க சின்னதா சொம்பு தண்ணீர்ல இப்போ நாம சொல்லக்கூடிய இந்த 5 பொருட்களையும் கலந்து சாஸ்திரத்துக்கு சொம்பு தண்ணீரை குடும்பத்துல இருக்கக்கூடிய எல்லா நபர்களும் குளிக்கும் போது கலந்துக்கலாம். குடும்பத் தலைவர், குடும்பத் தலைவி, இந்த 2 நபர்களை யாராவது ஒரு நபர் குளித்தா கூட போதும். முதியவர்களோ இல்ல குழந்தைகளோ குளிக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. காரணம், இயல்பாவே குழந்தைங்களுக்கு தெய்வ கடாட்சம் அப்படிங்கிறது தானாவே கிடைச்சிடும். அதுக்கேத்த மாதிரி உங்க வீட்டுல எத்தனை நபர்கள் குளிக்க போறீங்க அப்படிங்கிறத தயார் செய்து அதுக்கேத்த மாதிரி இந்த பொருட்களை கலந்துக்கோங்க. அதுல முதல் முக்கியமான பொருள், இனிப்புல இருந்து ஆரம்பிக்கலாம். முதல் முக்கியமான ஒரு ரகசிய பொருள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கல்கண்டு. நம்மோட முன்னோர்கள் கையாண்ட ஒரு சூட்சும முறை தான் இது. தண்ணீர்ல ஒரு துண்டு கல்கண்டு சேர்த்து அது கரைஞ்சதுக்கு பிறகு குளித்தா உங்க வாழ்க்கை இந்த கல்கண்டு மாதிரியே ரொம்ப இனிமையாக மாறும். உங்க பேச்சில் இருக்கக்கூடிய ஒரு இனிமை பிறக்கும். உறவுகளுக்கிடையே இருந்த அந்த கசப்புகள் நீங்கி அன்பு பெருகும். பிறந்திருக்கக்கூடிய இந்த 2026ஆம் வருஷம் உங்களுக்கு
இனிமையான ஆண்டா அமையறதுக்கு இதுவே சிறந்த வழி. அதனால ஒரே ஒரு துண்டு கல்கண்டு, அது டைமண்ட் கல்கண்டா இருந்தாலும் சரி, இல்ல பெரிய கல்கண்டா இருந்தாலும் சரி. அடுத்ததா மஞ்சள் தூள் கண்டிப்பா சேர்க்க வேண்டிய பொருள். வியாழக்கிழமை அப்படிங்கிறது குரு பகவானுக்கு உகந்த ஒரு நாள். மஞ்சள் அப்படிங்கிறது குருவோட அம்சம். ஒரு சிட்டிகை மஞ்சள் தூளை நீங்க குளிக்கக்கூடிய நீர்ல சேர்க்கும் போது உங்க ஜாதகத்துல இருக்கக்கூடிய குரு தோஷங்கள் நீங்கும். தடைப்பட்ட சுப காரியங்கள் கைகூடும். இது ஒரு சிறந்த கிருமி நாசினி அப்படிங்கறதால உங்க உடல்ல இருக்கக்கூடிய நச்சுக்களை நீக்கி முகத்துக்கு ஒரு தெய்வீக பொலிவை ஏற்படுத்தும். அதனால மஞ்சள் தூள் ஒரு சிட்டிகை. அடுத்ததா பச்சை கற்பூரம். பச்சை கற்பூரம் அப்படிங்கிறது செல்வ ஈர்ப்புக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள். குபேரனுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் ரொம்ப பிடித்த ஒரு பொருள். பணத்தை காந்தம் போல ஈர்க்கும் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிறிய துண்டு பச்சை கற்பூரத்தை நசுக்கி தண்ணீர்ல போட்டு அந்த வாசனை உங்க வீடு முழுக்க பரவும் போது எதிர்மறை ஆற்றல்களை விரட்டும், பணப்புழக்கத்தை அதிகப்படுத்தும். பிரதோஷ நாள்ல இதை சேர்க்கறது மிகப்பெரிய அருளை பெற்றுக் கொடுக்குமா. அதனால குளிக்கக்கூடிய தண்ணீர்ல பச்சை கற்பூரத்தை கலந்துக்கோங்க. அடுத்ததா ஏலக்காய். சுக்கிர பகவானுக்கு ரொம்ப உகந்த ஒரு பொருள். மகாலட்சுமியோட அம்சம் பொருந்திருக்கக்கூடிய ஏலக்காய் சுக்கிர பகவான் அருளை நேரடியா பெற்றுக் கொடுக்கும். 2 ஏலக்காயை நசுக்கி போடணும். இது அதிர்ஷ்டத்தை உங்கள் பக்கம் இழுத்து கொடுக்கும். சமூகத்துல உங்களுக்கான அந்தஸ்து மற்றும் மரியாதையை உயர்த்தி கொடுக்கும். புத்தாண்டு அன்னைக்கு இதை செய்யறதால ஆண்டு முழுவதும் செல்வம் உங்க பக்கத்திலேயே தங்கிடும். கடைசியா ஒரு முக்கியமான பொருள் சந்தனம். சந்தனம் அப்படிங்கிறது குளிர்ச்சியையும் நறுமணத்தையும் கொடுக்கக்கூடியது. சிவபெருமானுக்கு ரொம்ப உகந்த அபிஷேக பொருட்கள்ல இந்த சந்தனமும் ஒன்று. பிரதோஷ நாள்ல சந்தனம் கலந்த நீர்ல நாம குளிக்கிறது நம்மளோட கோபத்தை குறைத்து மன அமைதியை தருமாம். உங்க உடல்ல இருக்கக்கூடிய வெப்பத்தை நீக்கி ஒரு விதமான தெய்வீக ஆற்றலை உணர செய்யும். இது உங்களோட எண்ணங்களை சுத்தப்படுத்தி மற்றவர்களை கவரக்கூடிய வசியத்தன்மையை இது ஏற்படுத்துமாம். அதுதான் சந்தனம் கலக்கிறதுக்கான முக்கியமான நோக்கம். இப்ப நாம சொல்லிக்கக்கூடிய இந்த 5 பொருட்களும் உங்க வீட்டுல நீங்க தினமும் பூஜை அறையில பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் தான். இல்லைனா கூட ரொம்ப எளிதா வாங்கிடலாம். கல்கண்டு, பச்சை கற்பூரம், மஞ்சள், ஏலக்காய், சந்தனம், இந்த 5 மங்கள பொருட்களையும் ஜனவரி 1ஆம் தேதி ஆங்கில புத்தாண்டு தினத்துல குளிக்கக்கூடிய நீர்ல கலந்து குளிக்கும் போது இந்த 5 பொருட்களுக்கும் உள்ள குணாதிசயங்கள் என்னன்னு நம்ம சொல்லியிருந்தோம். இந்த 5 பொருட்கள் மூலியமா என்னென்ன விஷயங்கள் கிடைக்கும்னு சொல்லியிருந்தோம். அது எல்லாமே உங்களை தனித்தனியா கிடைக்கிறது இல்லாம ஒரே நேரத்துல ஒன்றாக சேர்ந்து கிடைச்சிடும். குளிக்கும் போது கிழக்கு திசை பார்த்து, அதாவது சூரியன் உதயமாகக்கூடிய திசை பார்த்து அமர்ந்து வாழ்க வளமுடன் சொல்லிக்கிட்டே இந்த எல்லா பொருட்களையும் கலந்திருக்கக்கூடிய அந்த தண்ணீர்ல நீங்க தலையில எடுத்து தண்ணியை ஊற்றி குளிக்கணும். அப்படி குளிக்கும் போது இதுவரை உங்களை பிடித்திருந்த எல்லா விதமான கஷ்டங்கள், காயங்கள், மன கஷ்டங்கள், குழப்பங்கள், அதைவிட முக்கியமானது கெட்ட சக்திகள், பாவங்கள், இது எல்லாமே உங்களை விட்டு விலகிடும். இனிமையான வாழ்க்கை பிறந்து நல்லது மட்டுமே நடக்கும். நம்பிக்கையோட பண்ணுங்க, நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.